சிபிஎம்மா இருக்கட்டும் சிபிஐயா இருக்கட்டும் சார், அவங்க கம்யூனிஸ்டுகள் இல்ல சார். கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் விடுங்க, அதுதான் எப்பயுமே டுபாக்கூர் பார்ட்டி, எதை வேணாலும் செய்வாங்க. சிபிஐ சிபிஎம் இந்த எலெக்ஷன்ல திமுக கூட்டணியில் நின்றுட்டு ஜெயிச்சுட்டு சட்டப்படி அளவுப்பட்டதை நியாய தர்மமே பார்க்க மாட்டாங்களா? அவுட் சைடு சப்போர்ட்னு சமாளிக்கிறாங்களே, அதுக்கு பின்னணியில என்னங்கிறது இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிறது தான் எங்க கோரிக்கை. நான் இதை வந்து கவர்னர்கிட்ட மறுபடியும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். ஏற்கனவே கவர்னர்கிட்ட சொல்லிட்டு இது வரைக்கும் யார் யார் ஆதரவு கொடுத்திருக்காங்களோ அதோடைய பின்னணி என்ன, ஏன்னா ஒரே எம்எல்ஏ இருக்கிறதுனால ரொம்ப இலக்கரமாக எங்க எம்எல்ஏ பேர்ல ஒரு ஜெராக்ஸ் காப்பியை கொண்டாந்து கொடுத்து அவர் எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்ற அளவுக்கு திமிரும் ஆணவமும் அராஜக போக்கு இருக்குன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் வெண்ணைகள் இல்லை. தூய சக்தியா மோசடி பண்ணி நீங்க ஆட்சிக்கு வரலாம். ஆட்சிக்கு வர முதல்ல கோடல்லாம் நீங்க எப்படி நீங்க ஆட்சி கொடுப்பீங்க? ஏன்னா மக்கள் உங்களுக்கு ஏதாவது 108 தொகுதியில வாக்களித்துட்டாங்கிற திமிர்ல தைரியத்துல எதை வேணாலும் பண்ணுவீங்களா? எங்க எம்எல்ஏடைய எதிர்காலம் என்ன ஆகுது? இந்த லெட்டரை கொண்டாந்து கொடுத்து அதை வச்சு மிரட்டி நீங்க கொடுத்த கொண்டு வந்தது தான் என்ன இருக்கும்? இதோடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. எங்க கேள்வி கேட்டவர் ஓடிட்டாரு. இது வந்து திமுக சார்பாக கொடுக்கப்பட்ட கடிதம், அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி. எவ்வளவு அவசரம் பாருங்க, ஏன்னா சிங்கிள் எம்எல்ஏ தானே அவரை ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு. அதுதான் நடந்தது. என்னகிட்ட வாங்கிருந்தாங்கன்னா நீங்க சொல்லலாம். அவங்க வந்து நேரா ஒரு ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்துட்டு இவரை ஏதாவது மடக்கலான்னு நினைச்சிருப்பாங்க, குதிரை பேரை பண்ணலான்னு நினைச்சிருப்பாங்க. எங்க எம்எல்ஏ தப்பிச்சு பதறி வந்துட்டாரு. அவர் பேர்ல ஒரு கடிதம் போயிருக்கின்றது. அதுதான் சொல்றேன். சார், இப்ப நீங்க கொடுத்த லெட்டர்ல இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரா ஏத்துக்கணுங்கிற சார் லெட்டர் கொடுத்தோம் நீங்க வந்து அதை டைவர்ட் பண்றீங்க. நான் வந்து இவர் ஊருக்கு போறேன்னாரு மன்னார்குடிக்கு. எனக்கு இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைக்க முடியாது, அதனால திமுக ஆட்சி அமைக்க போற போதில்ல. நம்ம இபிஎஸ் வந்து அவர் என்கிட்ட கேட்கல, நான் நம்ம எம்எல்ஏ ஒரு லெட்டர் வாங்கி வைப்போம், நாளைக்கு தேவை என்ன கொடுக்கலான்னு சொல்லி இவர்கிட்ட பேசி அங்க பாண்டிச்சேரியில் இவர் ஊருக்கு கிளம்பினவரை என்னுடைய செக்ரட்டரி அனுப்பி லெட்டர் வாங்கி, ஏன்னா இவருக்கு லெட்டர் அனுப்புறப்ப நானே கையெழுத்து போட்டு அனுப்பி அவர் அதில் பேர்லாம் கையெழுத்து போட்டு அனுப்புனார். இதை வாங்கிட்டு வர நேரத்தில் இது டிவியில் வந்ததும் இவரை கான்டாக்ட் பண்ண இவர் பயந்து ஃபங்க் ஆகி என்ன பண்றது தெரியாம வக்கீல்கிட்ட பேசிட்டு இவர் வந்துட்டார். இங்க வரப்போதான் சொன்னாங்க, நானும் கிளம்பி திருப்பி கவர்னர்கிட்ட வரேன். இதுதான் நடந்தது. அந்த ஃபோர்ஜரி கடிதத்தை கவர்னரிடம் கொடுத்தவர்கள் யார்? அது டிவிகே காரங்க தான் கொடுத்ததா தான் எங்க வக்கீல் சொல்றாரு. அதை வச்சுதான் அந்த லெட்டர் வந்ததை வச்சுதான் அவங்க கவர்னர் மாளிகையிலேருந்து திரு காமராஜ் அவர்கிட்ட போன் பண்ணதும் பயந்துட்டு கிளம்பினாங்க. இதுதான் நடந்தது. இதை வந்து கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி ஒரு கயவர்களை மோசடி சக்திகளை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சா தமிழ்நாடு என்ன ஆகுன்னு தெரியல. யாருக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு இருக்காது. யாருடைய பேரையும் யாருடைய பேர்லையும் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுக்கலாம். இது ஆரம்பமாயிட்டு இந்த மோசடி ஆட்சியில மோசடி சக்தியால அதை வந்து கவர்னர் நடவடிக்கை எடுக்கணும். இப்ப கவர்னர் ரூல் இருக்கு, கவர்னர்கிட்ட வந்து கொடுத்துருக்கோம். அவர் இதான் நான் என்னன்னு பாக்குறேன் இருக்காரு. இப்ப காவல் நிலையத்தில் போய் நாங்க கம்ப்ளைண்ட். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.